குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து கரண்டாக போயிட்டு இருக்கிற ஒரு ரொம்ப முக்கியமான இஷ்யூ வந்து சொரிநாய் வெறிநாய் கடி. சொரிநாய் வெறிநாய் கடி பற்றி சில ப்ரோக்ராம்ஸ் பார்த்தேன். பேசுகிறவங்கெல்லாம் ரொம்ப அபத்தமாக பேசுகிறாங்க. ஆஸ்தோ என்னமோ அவங்கெல்லாம் அந்த நாயை வந்து ஹாஸ்பிட்டலில் பக்கத்து வீட்டில் பெத்தெடுத்தா மாதிரிலாம் பேசுகிறாங்க. அடாப்டிவ் மதர்ஸ், அடாப்டிவ் ஃபாதர்ஸ்லாம். இது காலகாலமாக இருக்கிற ப்ராப்ளம் தான். ஆனால் இப்போ இந்த பாஸ்ட்டு 5 இயர்ஸில் வந்து இந்த இஷ்யூ வந்து ரொம்ப டே பை டே மினிமம் ஒரு 2-3 இஷ்யூஸ் ஆர் பீங் ரிப்போர்ட்டடு. இதில் என்ன ஆறுதுன்னா வந்து பேக் ஆஃப் டாக்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் டைரக்ஷன்ஸில் இருக்குது. 100% தே ஆர் நாட் வேக்சினேட்டடு. அப்போ வந்து அது வந்து ஒரு இதில் சினிமாவில் வந்து சுற்றி விக்டிமாக கிடைக்கிற மாதிரி சின்ன குழந்தையிலேருந்து வயசானவங்க யாராக இருந்தாலும் கம்புது. இதுக்கு மெயினாக வந்து யார் ரெஸ்பான்சிபிள்னா அந்த நாயை வந்து வேக்சினேட் பண்ணாமல் வெறித்தனத்தோடு வளர்க்குறது. அதாவது உங்களுக்கு தெரியாது, உங்கள் குணம் வந்து நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடை பொறுத்து இருக்குது. வெறும் ரோட்டில் போகிற பெரிய நாயை வந்து கூப்பிட்டு பிளாட்ஃபார்மில் வந்து அதுக்கு பிரியாணி வச்சு அதில் லெக் பீஸ் வச்சா அது கிடைக்காத போது நாய்க்கு இது லெக் பீஸாக தெரியும். ஏன் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸு நான் சொல்கிறேன். 3 இன்சிடென்ட்ஸு. நாங்கள் ரொம்ப வருஷம் முன்னாடி ராஜபாளைய கொம்பை வளர்த்தோம். ராஜபாளைய கொம்பை அப்போ வந்து அது எங்களோட பழகிது. எங்கள் ஃபேமிலியோட நாங்கள் விட்டுட்டு போயிட்டோம். பல வருஷம் கழிச்சு வரும்போதும் அது வெளியில் ஒரு பெட்டாக கவர்றது கூட இந்த இடத்துல அதோட பல்லு இவ்வளோ டீப்பாக படும். அப்போ இன்ஜெக்ஷன் போடணும். அந்த காலத்துலலாம் சும்மா சொல்லுவாங்க, நாய் கடிச்சா தொப்புளை சுற்றி 24 ஊசி போடுறோன்ட்டு. இன்றைக்கி நிறையா பீப்புள் ஆர் டையிங் ஆஃப் ரேபிஸு. ஹாஸ்பிட்டல்லேருந்து குழந்தைய வெளில எடுத்துகிட்டு போய் நாய் கடிக்குது, ஆட்டோ கடிச்சு போடுது, இந்த மாதிரிலாம் பண்ணுது. இதுக்கெல்லாம் யாரும் பொறுப்பேற்றுக்கணும்? ஒரு கண்ட்ரி எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். ஹாங்காங்லேயும் இதே ஸ்டேட் டாக் பேரன்ஸ் இருந்தது. அதில் வந்து இப்போ இன்டூடு போர்டு போட்டாங்க. அப்படின்னா எந்த தெருநாயாலையும் உங்களுக்கு பாதிப்பு இருக்காது. எனக்கு அதெல்லாம் நாங்கள் கொண்டு வேறு இடத்துல வச்சுட்டோம் அப்படின்ட்டு வந்து அந்த கண்ட்ரியில் வந்து ஸ்டேடாக வந்து எலிமினேட் பண்ணிட்டாங்க. நம்மளது என்ன அது அந்த சின்ன அந்த கண்ட்ரிலே பண்ண முடியும்னா நம்ம நாட்டில் பண்ண முடியாதா? இங்கே மனுஷனுக்கு மனுஷன் வெறிநாயாக மாறிட்டான். டெய்லி இந்த கட்சியை தாக்குறது, அந்த கட்சியை தாக்குறதுன்னு. அதனால தான் அவனுக்கு இந்த வெறிநாய் சொல்கிறாங்கலாம் தாக்குறதுக்கு டைம் இல்லை போல இருக்குது. எவனோ ஒருத்தன் ஏதோ ஒரு இதை பற்றி பேசுகிறான். இந்நேரம் அவனை வந்து செருப்பால் அடிச்சு தலைகீழ தொங்க விட்டுருக்கோம். இன்றைக்கி அவன்லாம் மினிஸ்டரில் உட்காந்துருக்கான், மானம் கெட்டு கேடு கெட்டு. நான் முன்னாடிலாம் நீங்கள் வந்து ஒரு ஃபோன் அடிச்சிங்க. நான் சொல்கிறது ஒரு 25-35 இயர்ஸ் பேக்கு. சார் இந்த மாதிரி நாய் வந்து டிஸ்டர்ப் பண்ணுதுண்ணா, இது யாரோட பொறுப்புன்னு கேட்டாங்கல்ல. கார்பரேஷன் வந்து ஒரு வண்டி அனுப்புவாங்க, நாய் பிடிக்கும் வண்டின்ட்டு. மொத்தமாக எல்லா நாயும் ஏற்றிடுவாங்க. அதில் கொண்டு அதை வந்து வேறு வழி இல்லை, கேஸ் சேம்பரில் போட்டுருவாங்க. உங்களுக்கு நாய் வளர்ப்பு முக்கியம்னா 99% நாய் வளர்க்குறவங்க வந்து ஒரு பந்தா, அதாவது டாக் எடுத்துகிட்டு போகிறவங்களாம் பெரிய வந்து இதை மேஜர் சுந்தரராஜன், சிவாஜி கணேசன் நினப்பு. சரி, நாயை வந்து கண்ட்ரோல் பண்ண தெரியலனா, அதாவது வந்து சுதந்திரத்துக்கு வந்து ஒரு அருமையான டெஃபினேஷன் இருக்குது. நாயனோட வாக்கிங் ஸ்டிக்கை எவ்வளோ வேணா சுற்றலாம், பக்கத்தில் இருக்கிறோம் மூக்கில் படாத வரைக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க, உள்வாங்கிக்கோங்க. நீங்கள் ஒரு கேட் வச்சுருக்கீங்க, காலனி வச்சுருக்கீங்க, கேட்டட் கம்யூனிட்டி வச்சுருக்கீங்க, அந்த நாய் மற்றவங்களை பாதிக்காத வரையில் ஓகே. ஒருத்தர் வந்து ஒரு நாயை வந்து சுட்டே தள்ளிடுறாங்க, இட் ஜஸ்ட் பார்க்டேட்டிவ். எல்லோரும் ஒரு போல் இல்லைங்க மனுஷங்க. சில பேருக்கு அந்த நாய் குறைச்சாலே டென்ஷன் ஆகும். என்ன பண்ணுதுன்னா தெருவுக்கு இருக்குது. இன்னொன்று வந்து நான் பார்த்தா ரொம்ப சோகமான விஷயம், ஆசைப்பட்டு வளர்த்த பூனையை வந்து இங்கே பிடிக்குங்க, இந்த இடத்துல பிடிக்குங்க, துடிக்க அந்த குடல் எல்லாம் பீஸாக பிரித்து போடும். ஆனால் அதோட குட்டிங்கும் போது ஜென்டலாக பிடிக்கும். அப்போ நாய்க்கு கிளியராக யாரை கடிக்கணும், யாரை துரத்துறோம், அந்த வித்தியாசம் தெரியுது. நாயோட குட்டின்னு வரும்போது இப்படி பிடிக்குது, பூனைனா கிழிச்சு போடுது. நான் பெட் லவர்ஸில் வந்து டாக் லவர்ஸ் தான் இருக்காங்கன்னு நினச்சிக்காங்க. நிறைய பேர் வீட்டில் கேட் வளர்க்குறாங்க. அதை பெத்த பிள்ளை மாதிரி வளர்த்துட்டு பறி கொடுக்கும்போது அந்த வயிற்றுச்சல், அந்த நாய்க்கு அந்த பாவம் சும்மா விடாது. அதாவது வந்து என்னது, நாய் ஷேக்குன்னு ஒரு படம் வந்தது, அது எல்லா ஜென்மத்தையும் நாயாக தான் பிறக்கும். நான் சில பேர் நம்ம வந்து அதாவது வந்து அனிமல்ஸ்க்காக பிறந்தவங்க, இந்த அனிமல் லவர்ஸ்ன்னு சொல்கிறவங்கெல்லாம் போலி. அவங்க அதை பண்ணுறது வந்து விளம்பரத்துக்கு. அனிமல் லவர்ஸ்னால் என்ன மைத்துக்கு தெருவில் இந்த மாதிரி போகிற இடத்துல வந்து சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணின்னு போட்டு இது பண்ணுறேன். நாய்கிட்ட ஓடுற அளவுக்கு எங்களுக்கெல்லாம் ரிஃப்ளெக்ஸ் இருக்கா? சுற்றி நின்றுடுது.
ஒவ்வொரு நாயும் ஒவ்வொரு பாட்டை வந்து கிடைக்குது. இது மாதிரி வந்து அடுத்த அனுபவம் வந்து நான் என் டாக்டரோட ஸ்கூட்டரில் போயிட்டேன். நாய் துரத்தி வந்தது பாருங்க, பிரேக் அடிச்சிருந்தா எங்கள் உயிர் காலி. எப்படியோ ஃபுல் ஸ்பீடில் எடுத்துகிட்டு போயிட்டேன். நல்ல காலம் அந்த ரோட்டில் வந்து இது இல்லை. இந்த இடம் தான் எய்ம் பண்ணி வந்து நாய் கரெக்டாக தெரியுது. கவர்மெண்ட் பாவம் எத்தனை வேலைன்னா பார்ப்பாங்க. நாய்க்கு ராபிஸ் வராமல் பார்ப்பாங்களா, ஊழுக்கு வராமல் பார்ப்பாங்களா? கவர்மெண்ட் வேறு வேலை இல்லையா? எலெக்ஷன்ஸ் வேறு வருது, அவங்கள பொறுப்பு இதை சொல்ல முடியாது. ஆனால் நாய்க்கு வந்து ரெஸ்பான்சிபிள் கிரேட்டர் சென்னை கார்பரேஷன். தெருவில் இனிமே ஒரு நாய் சுத்தக்கூடாது. சும்மா நான் பெட் டாக் அடாப்ட் பண்ணிக்கிறேன் அப்படி வந்து உங்களுக்கு டாக் அடாப்ட் பண்ணிக்கிறேன் என்ன பண்ணுங்கன்னா, நாயோட பல்ல பிடிக்கி விட்டுருங்க. அப்புறம் வந்து அதை வாயை இது அளவுக்கு தைச்சிடுங்க, க்ளீனாக வச்சு தைச்சிடுங்க. ஜோ ஜிட்ஸு அது கொண்டு தான் கடிக்க தெரியாது. டாகை பெட்டை வளங்க, தப்பே கிடையாது. ஆனால் அது உங்களை வந்து அதாவது நிறைய இதில் பார்க்குறேன், டாக் மால்ஸ் ஹாஸ்பிட்டல் பேபி, டாக் மால்ஸ் அ பர்சன். அப்போ வந்து டாக் மெலஸ் தான் சொல்கிறாங்களே தவிர கேட் மெலஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ராட் மெலஸ் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லை கவு மெலஸ் தான் கேள்விப்பட்டிருக்கீங்களா? வித்தியாசம் இல்லாமல் அனிமல்ஸ் இதெல்லாம் போய் வந்து கிடைக்குது. அது வந்து இட் ஹாஸ் டு பி வேக்சினேட்டட்னா இப்போ ஒருத்தர் பக்கத்து வீட்டுக்காரர் நாய் கடிச்சு ராபிஸில் இறந்து போனார். ஹூ வில் பி ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ்? ஸோ பெட்ஸாக வளர்க்கணும். த ஸ்ட்ரே டாக்ஸ் அண்ட் ஆல் ஹாவ் டு பி எலிமினேட்டட் டோட்டலி. நான் சென்னைக்கு மட்டும் பேசலை, இந்தியாவிலே இட் போசஸ் கிரேவ் டேஞ்சர். ராபிஸ் வந்து செத்தா எப்படி இருக்கணும்? அந்த ராபிஸ் வந்து செத்தோட தான் பண்ணணும். இட் கெட்ஸ் டீஹைட்ரேட்டட், டங்கில் அந்த சலைவா டாக் மாதிரி இது பண்ணும். அந்த டைம் நாயும் செத்துடக்கூடாது, அவரும் செத்துடக்கூடாது. ஸோ வெளியில் இனிமேல் தெருவில் நாய் சுற்றக்கூடாது. இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கார்பரேஷன். பெட் டாக்ஸ் வளங்க. டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ் ஆர் த பெஸ்ட் அனிமல்ஸ் விச் கேன் பி ட்ரெயின்டு. ஸோ நிறைய பேர் நாய் எதுக்கு வளர்க்குறாங்கன்னா, வீட்டில் வந்து சைலண்டாக உட்காந்துருக்கும், வரவங்களை பார்த்து குலைக்கும், சில பேர் கடிக்க போகும், ஓனர் சொன்னால் கேட்கும். ஆனால் அந்த ஓனரையும் கடிச்ச நிறைய நாய் உண்டு. இதுக்கு நிச்சயமாக வந்து இட்ஸ் த நீட் ஆஃப் த அவர். பிகாஸ் நான் படிக்கிறவரில் எவ்ரிடே பேப்பரில் 2-3 இன்சிடென்ட் படிக்கிறேன், வெவ்வேறு பிளேசஸில் வந்து நடக்குது. பட் திஸ் இஸ் ரியலி எ டேஞ்சரஸ் ட்ரெண்ட். இந்த மாதிரி போயிட்டதுன்னா வந்து அடுத்தது நாளைக்கு வந்து மற்ற பெட் அனிமல்ஸ் வளர்க்க முடியாது, நீங்கள் பெட் டாக்ஸ் கூட வளர்க்க முடியாது. நீங்கள் உங்கள் டாகை வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறீங்க, 10 நாய் பார்த்து குலைக்கணும், அதை காப்பாற்றிட்டு கூட்டிகிட்டு போகிறது. டாக்ஸ் வந்து எப்போ லூஸாக விட்டாச்சோ அதை பார்த்தாலே தெரியும் இட்ஸ் ஸ்ட்ரே டாக்னு. இட் இஸ் டேஞ்சரஸ், இட் இஸ் லிட்ரலி டேஞ்சரஸ். எங்கே வேணால் அது வந்து கவ்வும். அதனால இது வந்து இன்னைக்கு டாப் அட்டென்ஷன் இதில் வந்து இது பண்ணுறோம். நான் ஒரு ப்ரோக்ராமில் பார்த்தேன், அந்த நாயோட தாய் எங்கள் ஏரியான்னு சொல்கிறாங்க, எந்த ஏரியான்னு கடைசி வரலாம் சொல்ல. அந்த நாயோட புனித தாய் அவ்வளோ நாய் வளர்க்குறாங்க. அம்மா அவங்களுக்கு ஆசையாக இருந்தால் ஒரு 10 நாய். ஒரு நல்ல சீன் இருக்குது, யானை படத்தை வந்து அருண் விஜய் வந்து குழந்தைங்களோட சேர்ந்து படுத்துப்பாங்க. அது மாதிரி 10 நாய் உங்கள் படுக்கையில் படுக்க வச்சுக்கோங்க. உங்கள் வீடு பாசப்படி தாண்ட விடாதீங்க. பெரிய நீங்கள் தான் வந்து நாய் வளர்க்குற மாதிரியும் நாய்க்கு நீங்கள் மட்டும்தான் சோறு போடுற மாதிரியும் பேசாதீங்க. எவ்ரி பாயிண்ட் ரைஸ், எவ்ரி இஷ்யூ ரைஸ்ட் இஸ் கரெக்ட். பட் இன்றைக்கி இதெல்லாம் பேசுகிறதோட இம்மீடியட் ஆக்ஷன் ரெமெடி வேணும். பழைய இது மாதிரி நீங்கள் நாய்க்குன்னு ஒரு பண்ணை ஆரம்பிங்க. ஜூவில் எவ்வளோ அனிமல்ஸ் கொண்டு விட்றீங்கல்ல, நாய் ஆரம்பிச்சு ஒன்று கடிச்சுக்கிட்டோம், கூண்டு உள்ள விடுங்க. மனுஷ உயிருக்கு இவ்வளோதான் மதிப்பு. நான் பூனையும் ஒரு உயிர் தான். இதயம் வந்து துடிக்கும் அந்த பூனையை சாவடிக்கிற விதம். நிஜமாகவே நான் கடவுளை தான் கேட்கணும், ஏன்பா இயற்கையில் இப்படிலாம் படைச்சிருக்க. அதாவது நிறைய பேர் சொல்லுவாங்க நாய் பழப்பாக இருக்குதுவாங்க. அப்போ வந்து இந்த டாக்ஸ் வந்து கட்டாயமாக எது ஸ்ட்ரே டாக்ஸை பார்த்தாலே தெரியும், அந்த பேக்கை வந்து எலிமினேட் பண்ணோம். உங்களுக்கு தெரியாது, நார்த் கொரியாவில் கிம் ஜாங் வந்து அவரோட சொந்த மாமா, அதாவது அக்காவோட புருஷனை ஒரு கூண்டு உள்ள போட்டார். அதில் வந்து ஓநாய் 100 ஓநாய் அவரை கடிச்சு குதறியுது. இப்படி தான் கிம் ஜாங் வந்து சாவடிச்சுட்டு பவருக்கு வந்தார். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வேறு எந்த அனிமலாக நம்ம டேஞ்சரஸ்ன்னு சொல்கிறோமா, அதாவது கேட்டாக சொல்கிறோமா, எந்த அனிமல் வேணால் பாருங்கள். மாடுகிட்ட கொஞ்சம் தள்ளி இருக்க வந்து கொடுத்துறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸ்ட்ரே டாக் மெலஸ் தான் சொல்கிறோமே தவிர டே பை டே இட் இஸ் ஆன் டிக்ரீஸ். அது எப்படிங்க ஒரு ஹாஸ்பிட்டலில் பூந்து ஒரு குழந்தைய கடிச்சு டஸ்ட்பினில் போடும். அப்போ அங்கெல்லாம் இருக்கிறவங்கலாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு தெரில. ஒன்று இது இல்லை இதுதான் ஹாஸ்பிட்டலில் பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. இந்த இஷ்யூ டெய்லி பேசப்படுறதோட இதுக்கு இம்மீடியட்டாக கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் அண்ட் மேயர் இஸ் ரெஸ்பான்சிபிள் டைரக்ட்லி. எல்லாருக்கும் நல்லது நடக்கட்டும். நாய்க்கடியினால் சாவறதுக்கு நம்ம மனுஷ பிறப்பெடுக்கல. ஹியூமன் லைஃப் வந்து மச் அபவ் தட். அதனால் நாய் கடிச்சு சாவறதோடு எல்லாம் கௌரவமாக சாவலாம். இந்த மெசேஜை நல்லா உள்வாங்கிக்கோங்க. ரோடில் ஒரு நாய் கூட லூஸாக சுற்றக்கூடாது.
சும்மா சில பேர் பெல்ட் போட்டு வேக்சினேட்டட் அடாப்டர்னு சொல்கிறாங்க. ஒரு நாயோட ஹெல்த் கண்டிஷனை அசஸ் பண்ணணும். அண்ட் இன்னும் நல்லா புரிஞ்சுக்கோங்க, ராபிஸ் இன்ஜெக்ஷன் போட்டால் கூட ராபிஸ் வராதுன்னு கேரண்டி. அந்த நாய் கிடைக்கிற இம்பேக்டாக தான் இருக்குது. கொரோனா இன்ஜெக்ஷன் போட்டாங்க, எத்தனை பேர் இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் இறந்து போனாங்க. ஒரு எக்ஸாம்பிள் வேணுமா? ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் காமெடி ஆக்டர் விவேக் கொரோனா ஊசி போட்டார், அடுத்த நாள் இறந்து போயிட்டார். ஸோ இதுக்கு இன்னும் பர்மனன்ட் வேக்சினேஷன்லாம் இந்தியாவில் கண்டுபிடிக்கல. ஹாங்காங்கில் பண்ண மாதிரி இந்த இன்ட்ரூ போட்டுட்டோம். ஸ்ட்ரே டாக்ஸ் யார் வீட்டு வளர்ப்பில்லையோ அந்த நாய் நாய்க்குன்னு அனாத ஆசிரமம் சேருங்க, அதில் சேருங்க. ஆனால் இந்த நாய்கள் இனிமேல் தெருவில் நடமாடக்கூடாது. எனக்கு நம்மளுக்கு சமுதாயத்தில் இருக்கிற நாய்களை சமாளிக்கிறதே பெருசாக இருக்குது. அதனால் இந்த மாதிரி நாய்கள் தெருவில் நடமாடக்கூடாது. இட் இஸ் மை ரிக்வஸ்ட்.